அந்த காலத்துல எல்லாம் தங்கம், வெள்ளி இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் தான் திருடு போகும். ஆனா இப்போல்லாம் டாஸ்மாக்ல சரக்கு பாட்டில திருடுறதுக்குன்னே ஒரு கும்பல் சுத்துது. தமிழகத்துல அந்த அளவுக்கு குடிமகன்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறாங்க. மது பிரியர்கள் பல இடத்துல இதை எதிர்த்து தள்ளாடிக்கிட்டே தகராறு பண்றாங்க. அந்த லிஸ்ட்ல நீலகிரி மாவட்டம் குன்னூர் மவுண்ட் ரோட் டாஸ்மாக்ல ஒரு கைகலப்பு நடந்திருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த டான் சில்வர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தர் சரக்கு வாங்க போனாரு. 10 ரூபாய் கூடுதலா கேட்டதால விற்பனையாளருக்கும் டான் சில்வருக்கும் வாக்குவாதம் முத்திடுச்சு. கடுப்பான டான் சில்வர் தன்னோட பையன் ஆல்வினை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணாரு. இதுல டாஸ்மாக் ஊழியர்கள் பிரேம்குமார், சிவகுமார் இவங்க 2 பேருக்கும் பயங்கர காயம். இப்போ இந்த 2 பேரையும் குன்னூர் GHல அட்மிட் பண்ணிட்டாங்க. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையா வச்சு போலீஸ்காரங்க டான் சில்வரையும் அவரோட பையன் ஆல்வினையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. டாஸ்மாக் கடையில துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடணும்னு டாஸ்மாக் ஊழியர்களும் CITU சார்பிலையும் போராட்டம் நடத்தினாங்க. மதுபான கடைகளுக்கு அரசு மதுபான கடைகளுக்கு அமர்த்த வேண்டும். வாங்குற பாட்டு கூட்டானது அந்த பாட்டு திரும்ப கொடுக்கும்போது நாங்கள் 10 ரூபா திரும்ப கொடுத்துருவோம். அதை நாங்கள் தர முடியாது தான் நேற்று சண்டை போட்டு இங்கே அடிக்கிறாங்க. இது யார் பொறுப்பு? அரசு தானே பொறுப்பு. அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க தான் இதெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். வேற ஒன்றும் சொல்றது இல்லை.